வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் விட்டுருக்கும் வணக்கம். போட்டோகிராஃபருக்கு வணக்கம். ஏன் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் போட்டோகிராஃபரு கருத்தினா சொல்லக்கூடாது. யாரும் விட்டு போயிருந்தா ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டான். இதுக்கு மேலே என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு? வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத. போட்டோகிராஃபர்லாம் வரலையா? போட்டோவில் விழுந்து எடுத்தீங்க, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஏன்னு இதெல்லாம் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிரிக்க வேணாங்கிறது. எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாம்ல, சொல்லட்டுமா? எதுக்காக நான் சொல்லலை? இதுதான் என் கட்சிக்காரங்க, இதுதான் எதுனாலும் இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வணக்கம்னு சொல்லலான்னு நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார். இப்போ தான் பேசிக்கிட்டேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதான் இப்போ இடையிலே வருங்க. நீங்கள் போட்டாக்கிறப்ப இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல. என்ன போட்டாக்கிறப்ப தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதாவது ஒன்று இருக்கட்டும். நீதான் எழுதுனே இல்லை போன வாரம் தான். எதுக்குமே உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. வணக்கம். அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றிகள் தான் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஆதியை சொல்லலாம் ஹிப்பாப்பா தமிழா. ஏன்னு அவருக்கு பேச தெரியாதுன்னு சொன்னேன், பேசினார், நல்லா பேசினார். படத்தை பின்ன நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க? கோபால்ஜியோட வந்திருக்கீங்களா? சாரி சார், அந்த படம் தெரியட்டுங்கிறக்கா நிற்கிறது அப்போ எடுத்துக்கிறாங்க. ஏற்பட்டில் மாதிரி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் நல்லா எழுதணும். இது எனக்கு முக்கியத்தில் என் பையனுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி.